இது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எப்படி கேண்டி செய்கிறது அப்படின்னு. ஸோ கேண்டி செய்கிறதுக்கு ஜாமான் என்னென்ன வேணும் அப்படி பார்த்தீங்கன்னா வந்து தேங்காய் பூ, அப்புறம் வந்து டவுன் பாண்டன் லீஃப், அதுக்கப்புறம் வந்து கலர் வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம். ரெட் கலர் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை. நெய், பால்டீன், அதுக்கப்புறம் ஒரு ட்ரே. நீங்கள் வந்து இந்த செஞ்சுட்டு போட்டு வைக்கிறதுக்கு ஒரு ட்ரே. இதுதான் தேவையான பொருட்கள். அடுத்து வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஓகே காய்ஸ், இப்போ வந்து இந்த ட்ரேல வந்து நீங்கள் வந்து கொஞ்சமாக நெய் தடவணும். அப்போ தான் நீங்கள் வந்து அந்த கேண்டியை போட்டால் அது வந்து நல்லாயிருக்கும். ஓகே, அதான் எங்கள் அம்மா போடுறாங்க. ஓகே காய்ஸ், இப்போ வந்து இந்த பேனில் வந்து அதாவது இந்த ட்ரேல வந்து நாங்கள் நெய் தடவிட்டோம். இப்போ வந்து அடுத்து தேங்காய் பூ வறுக்க போகிறோம். ஓகே காய்ஸ், தேங்காய் பூவை வந்து இப்போ வந்து வறுக்கிறோம். பாருங்க, வறுக்கிறது வந்து ரொம்ப சாக்லேட் கலர், ரொம்ப சாக்லேட் ஆகுற வரைக்கும் வறுக்கிறது இல்லை. ஒரு மாதிரியே லைட்டாக வறுத்தா போதும். ஓகே, மன்னிச்சிருங்க. நாங்கள் தேவையான பொருளில் வந்து ஒன்று சொல்ல மறந்துட்டோம். சீனி வந்து நீங்கள் 1 கப் எடுத்துக்கலாம். இப்போ வந்து சீனியை வந்து வறுத்த தேங்காய் பூவில் போட்டுக்கலாம். இதில் வந்து தேங்காயில் ஒரு ஈரப்பசை இருக்குல்ல, அந்த ஈரப்பசை கொஞ்சம் போய்கிட்டோம், அப்போ தான் அது நல்லா இருக்கும். ஓகே காய்ஸ், வந்து தேங்காய் பூவோட ஈரப்பசைலாம் போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சு 1 கப் சீனியை கொட்டிடலாம். ஓகே, சீனி கொட்டியாச்சு. இப்போ இந்த சீனியோட நல்லா கிண்டிக்குவோம். இப்போ அந்த சீனி போட்டோடய அந்த தேங்காய் பூவில் வந்து 1 கப் பால்டீன் ஊற்றிக்கலாம். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம வந்து 2 கப் பால்டீன் ஊற்றிருக்கோம். அதில் வந்து இப்போ டவுன் பாண்டன் போட்டுக்கலாம். டவுன் பாண்டன் எப்படி போடணும்னா இப்படி கட்டி போடுங்க. இப்போ அடுத்து வந்து நம்ம நெய் போட போகிறோம். நெய் வந்து உங்களோட விருப்பம், நீங்கள் எவ்வளோ போடுறீங்கன்னு. எங்ககிட்ட வந்து கொஞ்சம் இருக்குது, ஸோ நாங்கள் அந்த கொஞ்சம் நெய் போட்டுக்கிறோம். நெய் வந்து நம்ம நிறையவும் போடலாம், கொஞ்சமாக போடலாம். நிறைய போட்டால் நல்லாயிருக்கும். இப்போ அது வந்து கிண்டு போகிறோம். இப்போ வந்து கொஞ்சமாக கலர் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா உப்பு போட்டால் தான் வந்து இனிப்பை கொஞ்சம் நல்லா கூட்டி கொடுக்கும். ஓகே காய்ஸ், இந்த மாதிரி கட்டத்தில் இருக்கும்போது அடுப்பை வந்து நீங்கள் அடைச்சிடணும். வந்து இதெல்லாமே எடுத்து அந்த நெய் போட்டு வச்சிருந்தாலே அந்த ட்ரேல போட்டுக்கலாம். காய்ஸ், இப்போ அதை நல்லா ரத்தம் பண்ணிக்கலாம். ரத்தம் பண்ணதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் எடுத்து ஐஸ் படியில் வச்சிடலாம். அப்போ அது கொஞ்சம் கட்டியாகும். சாரி காய்ஸ், நான் முதல்ல சாலாவை சொல்லிட்டேன். அதை வந்து ஐஸ் படியில் வைக்கக்கூடாதான். இப்படி வந்து ஃபேன் தட்டி விட்டு அதை வந்து கூல் டவுன் படுத்தினதுக்கப்புறம் நம்ம அதை வந்து கட் பண்ணி, இல்லைனா நீங்கள் வந்து உருண்டை பிடிக்கிறதா இருந்தாலும் பிடிச்சி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இதுதான் கைஸ் நம்ம ரெசிபி.